மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூழலில் தனஸ்தானத்தை தனது சொந்த வீட்டை நோக்கி நகர்ந்து வக்ரகதியில் 3ஆம் இடமான தனஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறாருங்க. எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. பொதுவாக அவர் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் பல தொல்லைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். குடும்ப பிரச்சனைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் இனிமையாக உறுதியாகவே கிடைக்கும். பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அவர் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்களில் மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார். குரு பகவான் முழு சுப கிரகமாக அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தாலும் அவருக்கு இணையான பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக திகழக்கூடியவர் தான் சனி பகவான். மனித வாழ்வில் கொடுப்பதாக இருந்தாலும் சிரம கொடுப்பதாக இருந்தாலும் அதீதமான ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் சனி என்று சொன்னாலே மக்கள் மத்தியில் ஒரு விதமான பயமும் அச்சமும் ஏற்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் சனியிடமிருந்து வரக்கூடிய சிரமங்கள் என்பது அவ்வளவு கடினமாக இருக்கும். அதே வேளையில் அவரிடமிருந்து கிடைக்கும் நன்மையும் மிக பெரிய அளவில் உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பை பெற்று தரும். நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தர செயல்படக்கூடிய சனி பகவான் தற்போது வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. திருக்கணிதத்தின்படி வாக்கியத்தின்படி முழுமையாக ஜூலை 15ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க சனி பகவான். இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வக்ரம் பெறும் சனி பகவானின் அமைப்பால் அதிரடியான மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. குருவின் ஆட்சி வீட்டில் சனி வக்ரம் பெறுவது மட்டுமல்லாது அந்த இடத்தில் குருவினுடைய பார்வை மிக வலுவாக கிடைக்கிறது. சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் குருவின் பார்வை அவரது மீது பதிவதால் பல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான தோஷங்கள் விலகுவதன் காரணமாக உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சனி பகவான் வக்ரம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் குருவின் பார்வை பதிவதோடு மட்டுமல்லாது சனியும் பல இடங்களை பார்ப்பதால் பல அதிரடியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எண்ணற்ற மாற்றங்களை இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். முழுமையாகவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உதாரணமாக கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு நாட்டின் அரசர் இருக்கிறார். அவர் தனது ராஜ்யத்தின் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கும் அரசனாக, சிற்றரசனாக ஒருவரை நான் தேர்வு செய்ய போகிறேன், அதற்காக ஒரு போட்டி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி ஒரு போட்டியை துவங்குகிறார். அது என்ன போட்டி என்றால் அவருடைய அரண்மனை வாயிலில் இருக்கும் மிக பெரிய அளவிலான இரும்பு கதவை வெறும் கைகளை பயன்படுத்தி எந்தவிதமான ஆயுதங்களும் இன்றி திறப்பவர்களுக்கு அந்த நாட்டின் சிற்றரசனாக நான் முடிசூட்ட போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் அனைவருக்குமே அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்ற ஆர்வம் கிடைக்கிறது. அரசனாக மாறிவிட வேண்டும் என்ற உற்சாகத்துடன் அனைவரும் அங்கு வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு அரசர் இவ்வளவு பேரை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், இந்த போட்டியில் அனைவரும் வெற்றி பெற்று சிற்றரசர்களாக மாற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த போட்டியில் வெற்றி பெறவில்லை என்றால் அதற்கு தண்டனை வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிடுகிறார். அது என்ன தண்டனை என்றால் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையில் கழிக்க வேண்டும், உங்களுக்கு விடுதலையே கிடையாது ஒருவேளை இந்த போட்டியில் தோல்வி அடைந்தால் என்று சொல்கிறாருங்க. இதை கேட்டவுடன் வாழ்நாள் முழுவதுமா, அப்படி என்றால் இந்த போட்டியில் பங்கு பெறாமல் சென்று விடுவோம் என்று அனைவரும் பின்வாங்குகின்றனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் மட்டும் இந்த போட்டியில் நான் பங்கு பெறுவேன் என்று
முன்னே வருகிறார். அப்போது அவரை சுற்றி இருந்த அனைவருமே, உனக்கு என்ன பைத்தியமா, உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையில் தான் கழிக்க வேண்டும், வாழ்க்கையே வெளியில் வந்து உலகத்தை பார்க்க முடியாமல் போகிவிடும், உனது வாழ்க்கையே சூனியமாகிவிடும், அதனால் நாங்கள் சொல்வதை கேள் என்று அனைவரும் அவரை எச்சரிக்கின்றனர். ஆனால் அந்த நபருக்கு சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அப்போதுதான் அஷ்டம சனி விலகி பாகியஸ்தனி துவங்குகிறது. சனியின் பிடியிலிருந்து விலகிய அந்த நபர் முன்னேறி கொண்டிருக்கிறாருங்க. அப்போது சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவருடன் மிக வலுவாக வாக்குவாதங்கள் செய்கிறார்கள். அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம், அது உன்னுடைய நலனுக்கு என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதை அவன் ஒருபோதும் காதில் வாங்காமல் முன்னே சென்று அந்த கதவை தள்ள முயற்சிக்கிறான். அது எளிதில் திறந்து விடுகிறது. ஏனென்றால் யானை பலமோ போர் பலமோ அல்லது தாப்பால் கூட இல்லாமல் அந்த கதவு வெறுமன இருந்திருக்கிறது. அதனால் அந்த நபர் எளிதில் அதை திறந்து சிற்றரசராக மாறுகிறாருங்க. இப்படிதான் நம்மளுடைய வாழ்விலும் சில வாய்ப்புகளில் சனியின் பிடியில் இருக்கக்கூடிய வேளையில் நிச்சயமாக தடைபட்டு கொண்டே இருக்கும். ஆனால் சனியினுடைய பிடி விலகும் போது சுற்றி இருப்பவர்கள் உன்னுடைய நலனுக்காக சொல்கிறேன் என்று சொல்வார்கள். அதில் உள்நோக்கம் இருக்கிறதா என்பதை மட்டும் சற்று யோசித்து பாருங்கள். ஏனென்றால் உள்நோக்கத்துடன் சொல்பவர்கள் உங்களுடைய உண்மையான நலனுக்காக சொல்லவில்லை. அவர்கள் இவர்களை விட முன்னேறி சென்றுவிடக்கூடாது என்ற உள்நோக்கத்துடன் சொல்கிறார்கள். அதை ஒருபோதும் காதில் வாங்காமல் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்கள். மிக பெரிய அளவில் வெற்றி உறுதியாகவே கிடைக்கும். நீங்கள் என்ன இலக்கை நிர்ணயம் செய்தீர்களோ அதை அடைய முடியவில்லை என்று உடனடியாக பின்வாங்கிவிட வேண்டாம். அதை அடையும் வரைக்கும் துரிதமாக செயல்படுங்கள். அதை அடைந்த பிறகும் அதற்கு அடுத்தபடியாக இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி நகருங்கள். ஏனென்றால் வாழ்க்கை முழுவதுமே வெற்றி பெற வேண்டும் என்றால் வெற்றி பெற்ற இலக்கோடு நின்றுவிடக்கூடாது. அதற்கு அடுத்த இலக்கை நிர்ணயம் செய்து பயணித்து கொண்டே இருக்கும் போதுதான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருப்பதோடு மட்டுமல்லாது வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் இனிமையாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதை வக்ர சனியனுடைய அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. சரியாக தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தரான சனி பகவானின் பிடியிலிருந்து விலகக்கூடிய உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க. எனவே அவர் இந்த வேளையில் வக்ரம் பெற்றாலும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஏற்பட்டு வந்த உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாத வகையில் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. குடும்ப பிரச்சனைகள் முற்றிலும் நீங்குவதோடு வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வகையில் பல பணிகளை விரைவாக தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. 7.5 சனி முழுமையாக விலகி அற்புதமான பலன்களை சந்தித்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சனி பகவானின் வக்ரம் பாதிப்பை ஏற்படுத்தி விடாது. நிறைந்த நன்மையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மைகளை நிறைவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. நீண்ட நாட்களாக இருக்கும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சனி பகவானின் பார்வை 5, 9 மற்றும் 12 ஆகிய இடங்களில் பதியக்கூடிய வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் போன்றவை சாதகமாக முடிவுக்கு வரும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வேலைக்காகவோ அல்லது பல்வேறு காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த சூழலில் குடும்பத்துடன் நேரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான சிறப்பான வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது. நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கவில்லை என்ற மனக்குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு அந்த குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் பணியில் இணைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. பெரும்பாலான
பகை உணர்ச்சி இந்த தருணத்தில் நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை கிடைக்கும். சனியின் பார்வை மிக வலுவாக பல இடங்களை புனிதப்படுத்துவதால் அதன் காரணமாக உங்களை தேடி உறுதியாகவே பெருமை கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது. உங்களது இல்லம் தேடி பல நல்ல சம்பவங்கள் கிடைக்கும். உங்களுக்கு கொடுத்து வந்த ஆதரவு அனைவர் மத்தியிலும் தொடர்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. பல வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சூழ்ச்சிகளிலிருந்து வெளிவந்து சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உங்களது திறமைக்கும் உரிய அங்கீகாரம் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். சனிக்கிழமைகளில் உறுதியாகவே காகத்திற்கு உணவு வையுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும். அதேபோன்று அமாவாசை தினங்களிலும் தவறாமல் காகத்திற்கு உணவளிப்பது தங்களுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து சிக்கல்களையும் விலக்கி சிறப்பான வளர்ச்சியை கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.